ஃபார்ம் ஹவுஸோட ஒரு 19 ஏக்கர் 30 தென்னந்தோப்புன்னு சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. இந்த ஃபார்ம் வந்து உடுமலைப்பேட்டை தேக்க ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது. பக்கத்துலேயே ஒரு கேட்டில் செட்டு வித் லேபர் ரூமு. தோப்பு ஃபுல்லாகவே தென்னை மரம் தான், காப்பு ஓரளவுக்கு இருக்குதுங்க. தோப்புக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து நாட்டு மரங்கள் தான் போட்டிருக்காங்க. இது வந்து லேபருக்கு ஒரு சமையல் ரூம் மாதிரி. அப்படியே தோப்பு வந்து நல்லா தெக்கையும் வடக்கு நல்லா லென்த்தான தோப்புங்க. இந்த தோட்டத்துக்கு வந்து மொத்தம் 3 கிணறு இருக்குது. இது முதல் கிணறு ஜலமொழி இருக்குது பாருங்க. சும்மா தண்ணி ஊற்றுக்குங்க எப்போ இருக்குதுன்னு. ஃப்ரீ சர்வீஸ் வந்து 4 சர்வீஸ் இருக்குதுங்க. மரங்கள் அண்டு காப்பை பற்றி சொல்லணும், ஓப்பனாக சொல்கிறேன். மட்டை சோகையெல்லாம் பாருங்கள், எல்லா மரத்துலையும் கொஞ்சம் இப்படி தொங்கி போய் தான் கிடக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் என்னோடய ஃபீட்பேக் படி. ஆனால் தண்ணி இருக்குது, வாங்கி பராமரித்தா அருமையான தோப்பு. ஆனால் ரேட்டு தாங்க இதில் வேறு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுங்க இது வந்துட்டு. வாங்கி நீங்கள் பராமரிச்சிங்கன்னா ஒரு பெரிய பிட்டு ஒரு சீப்பான ரேட்டு கிடைக்குது. ரொம்ப ஒருத்துன்னு தான் நான் சொல்லுவேன். செம்மண் காடு தான் எனக்கு இது வந்துட்டு. தோப்பு சுற்றியுமே வந்து ஃபென்சிங் இருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து இந்த ஃபார்முக்கு வந்து ஒரு 100 மீட்டர் உள்ள வந்தாலே போதுங்க. அப்பளையே